Hey, this is Aarti and I welcome you to the English Speaking Club. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிற வீடியோவோட கண்டினியூஸ் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேவ் வேர்ப்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுப்பீங்க அப்படின்னு கேட்டால் ஹேவ், ஹேஸ், ஹேட் அப்படின்னு 3 வார்த்தை இருக்குது. இந்த 3 வார்த்தையை எந்தெந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது வரும், எப்படி பயன்படுத்தணும், எது சரியான விதம் பயன்படுத்துறதுக்கு, எது தப்பான விதம், அண்ட் இந்த 3 வேர்டை வச்சு கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமா, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டு பிகின் வித், வாட் இஸ் மென்ட் பை ஹேவ்? ஹேவ் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட் அப்படின்னா உணவு, ஸ்டாண்ட் அப்படின்னா நில், சிட் அப்படின்னா உட்காரு. இது மாதிரி ஹேவ் அப்படின்னா என்ன? ஹேவ் அப்படின்னா பெற்றிருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹேவ்னா பெற்றிருத்தல். அப்ப ஹேஸ், ஹேட் இதெல்லாம் ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹேவ், ஹேஸ் இது ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான். ரெண்டுமே பெற்றிருத்தல் தான் பொருள். ஹேட் அப்படிங்கிறது வந்து ஹேவ் உடைய பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலம். முதல்ல ஒரு குட்டி ரூல் மட்டும் சொல்றேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட சப்ஜெக்ட், அதாவது நீங்க ஒரு வாக்கியத்தை அமைக்கிறீங்க அப்படின்னா அந்த வாக்கியத்தோட மைய பகுதி என்ன அப்படின்னா, அந்த வாக்கியத்துல எந்த வினையை பத்தி பேசப்படுதோ அந்த வினை தான் அந்த வாக்கியத்தோட மைய புள்ளி. அப்போ அந்த வினையை யாரு செய்யறாங்களோ அவங்களதான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தேயா இருந்துச்சுன்னா நீங்க பெற்றிருத்தல் அப்படிங்கிற பொருள்ல பேசணும் அப்படின்னா ஹேவ் அதைத்தான் யூஸ் பண்ணணும். இதுவே உங்களோட சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஷீ, இட்டா இருந்துச்சுன்னா அங்கே நீங்க பெற்றிருத்தல் அப்படிங்கிற பொருளை குறிக்கிறதுக்கு ஹேஸ் அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணணும். இதுவே பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சு, முடிஞ்சு போன ஒரு விஷயம், அதாவது எப்பயோ பெற்றிருந்தாங்க, இப்ப பெற்றிருக்கல, பெற்றிருந்தார் அப்படிங்கிற பொருள்ல நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா உங்க சப்ஜெக்ட் யாரா வேணா இருக்கட்டும், ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் யாரா இருந்தாலும் என்ன போடணும்? ஹேட் அப்படிங்கறத போடணும். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். நீங்க இங்கிலீஷ்ல யார்கிட்டயாவது போய் எனக்கு ஒரு அக்கா இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அக்கா இருக்கிறா. அந்த இருக்கிறாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க எதை மீன் பண்றீங்க? நான் ஒரு அக்கா பெற்றிருக்கிறேன் அப்படிதானே அர்த்தம். உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கா. சோ நீங்க இது எப்படி அமைப்பீங்க இங்கிலீஷ்ல? முதல்ல நான் இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள எழுதிட்டேன், டைப் பண்ணிட்டேன். ஐ ஹாவ் அ சிஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். ஐ அப்படின்னா நான் அல்லது எனக்கு, எந்த பொருள் வேணா வரும். ஹாவ் அப்படின்னா பெற்றிருக்கிறேன், அது பக்கத்துல சிஸ்டர் அப்படின்னா அக்கா. இந்த சென்டென்ஸை நான் அப்படியே தமிழ்ல கன்வெர்ட் பண்ணனா என்ன வருது? நான் பெற்றிருக்கிறேன் அக்கா, இப்படிதானே வருது. இது எப்படி வந்து நான் ஒரு அக்கா பெற்றிருக்கிறேங்கிறதுக்கு அப்படிங்கிறது இது எப்படி குறிக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் ஒண்ணுதான். தமிழ் வேற மொழி, இங்கிலீஷ் வேற மொழி. தமிழ்ல இருக்கிற வார்த்தையை ஒன்னா அப்படியே நீங்க இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால இங்கிலீஷ்ல வாக்கியத்தை அமைக்க முடியாது. நீங்க உங்க மனசுல இருக்கிற ஒரு தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷ்ல சொல்ல போறீங்க, இல்ல சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்கிறத மனசுல சொல்லணும், ஃபுல்லா தமிழ்ல சொல்லணும். இப்ப நான் சொல்றேன், எனக்கு ஒரு அக்கா இருக்கிறா, நான் சொல்லிட்டேன். ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணணும்? என்னென்ன வார்த்தை இருக்கு அந்த சென்டென்ஸ்ல? எனக்கு அக்கா இருக்கா. ஓகே, எனக்கு அக்கா இருக்கா 3 வார்த்தை தான். நான் முதல்ல என்ன பண்ணுவேன், அந்த எனக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல எடுத்து எழுதிப்பேன் ஐ. ரெண்டாவது அக்கா, சிஸ்டர் அப்படின்னு எடுத்து எழுதிப்பேன். மூணாவது இருக்கிறா. இருக்கிறா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? பெற்றிருக்கிறேங்கிறது தான் மீனிங். ஸோ நான் என்ன பண்ணிடுவேன், ஹேவ் அப்படின்னு எழுதிடுவேன். ஆனா இது இப்போ என்கிட்ட 3 இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு, ஐ, சிஸ்டர், ஹேவ். இத அப்படியே நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணாம எழுதுனீங்கன்னா இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் அமையாது. ஸோ உங்களுக்கு என்னென்ன வார்த்தைலாம் இருக்கோ அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டீங்களா? இது ஸ்டெப் நம்பர் 2. வார்த்தை எடுத்து போட்டதுக்கு அப்புறம் 3வது ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்.
3வது ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒபே பண்ற மாதிரி இந்த வார்த்தைகள முன்ன பின்ன மாத்தி அமைக்கிறது. அத நீங்க சரியா அமைக்கும் போது தான், ஆங்கிலத்துல பொருள்படுற மாரி உங்களால ஒரு வாக்கியத்த அமைக்க முடியும். இப்ப நான் என்ன பண்ணேன், முதல்ல நான் என்ன என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படிங்கிறது தெளிவா தமிழ்ல சொன்னேன். எனக்கு ஒரு அக்கா இருக்கா அப்படிங்கிறத தூய தமிழ்ல நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நான் அக்காவை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணேன். ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 நான் என்ன பண்ணேன், அந்த வாக்கியத்தோட எல்லா வார்த்தையும் தனித்தனியா இங்கிலீஷ்ல எடுத்து எழுதிக்கிட்டேன். பிரிச்சு பிரிச்சு எழுதும்போது ஐ, சிஸ்டர், ஹேவ் அப்படின்னு என்கிட்ட 3 வார்த்தை கிடைச்சிச்சு. 3வது ஸ்டெப் நான் என்ன பண்றேன், சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒபே பண்ற மாதிரி இந்த வார்த்தைகளை ரீஅரேஞ்ச் பண்ண போறேன். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண போறேன், முதல்ல எந்த சென்டென்ஸ் பேட்டர்னா இருந்தாலும் சரி, ஒரு 2-3 வீடியோ முன்னாடி நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்தோம். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. எஸ்விசி, எஸ்விஓ, எஸ்விஐஓடிஓ, எட்ஸெட்ரா 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 இந்த மாதிரி நிறைய இருக்கு. எதை ஃபாலோ பண்றது அப்படிங்கறத பத்தி குழப்பாம ஒரு ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சென்டென்ஸ் பேட்டர்னா இருந்தாலும் சரி, சென்டென்ஸ் எதை வச்சு ஆரம்பிக்கணும், சப்ஜெக்ட் வச்சு ஆரம்பிக்கணும். இப்போ உங்க கையில 3 ஸ்டெப் 2ல நீங்க 3 வார்த்தை கையில எடுத்துக்கிட்டீங்க. ஐ, சிஸ்டர், ஹேவ். இது 3த்துல எது சப்ஜெக்ட்? வினைய செய்யறவங்க தானே சப்ஜெக்ட். அப்ப ஐ தான் சப்ஜெக்ட். உடனே நீங்க என்ன பண்ணணும், ஐ எடுத்து முதல்ல எழுதிக்கணும். அடுத்தது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது எல்லா சென்டென்ஸ் பேட்டர்ன்லயுமே சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது வேர்பு தான் வரும். வேர்புனா என்னது, வினை. அப்போ உங்ககிட்ட இருந்த அந்த 3 வார்த்தையில நீங்க ஐ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டீங்க. மிச்சம் இருக்கிறது 2 தான், ஹேவ், சிஸ்டர். இது 2த்துல எது வினை? பெற்றிருத்தல் தான் வினை. அப்போ உடனே என்ன பண்ணுவீங்க, சப்ஜெக்ட் பக்கத்துல ஹேவ் எடுத்து போட்டுப்பீங்க. 3வது மீதி இருக்கிற ஒண்ணே ஒண்ணு ஆப்ஜெக்ட். சோ சிஸ்டர் அப்படின்னு எடுத்து போட்டுப்பீங்க. இப்போ முழு சென்டென்ஸ் வந்துருச்சு. இப்போ இதே போல இருக்கிற இன்னும் சில சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ ஹாவ் அ பிரதர், அதாவது நான் ஒரு தம்பியையோ இல்லது அண்ணனையோ பெற்றிருக்கிறேன். அடுத்தது ஐ ஹாவ் அ மீட்டிங் டுமாரோ, அப்படின்னா நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு அர்த்தம். 3வது he has a beard and mustache, அவன் மீசையும் தாடியையும் பெற்றிருக்கிறான். இந்த இடத்துல நான் ஏன் ஹேஸ் போட்டிருக்கேன், ஏன்னா உங்களோட சப்ஜெக்ட் he, she, இட்டா இருந்துச்சுன்னா பெற்றிருத்தல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க, ஹேஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதனால நான் இங்க ஹேஸ் போட்டிருக்கேன். 4வது ஐ ஹாவ் இனஃப் மணி, நான் போதுமான அளவு பணத்தை பெற்றிருக்கின்றேன். 4வது ஐ ஹாவ் அ பைக், நான் பைக்கை பெற்றிருக்கின்றேன். இப்போ இது எல்லாமே ஹேவ வச்சு யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பக்கத்துல நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஹேட் அப்படி வச்சு யூஸ் பண்ணிருக்கிறேன். இப்ப 2த்துக்கும் அர்த்தம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது, ஐ ஹாவ் அ பிரதர், நான் ஒரு தம்பியை பெற்றிருக்கிறேன். அதுக்கு பேரலா பக்கத்துல என்ன இருக்கு, ஐ ஹேட் அ பிரதர், நான் ஒரு தம்பியை பெற்று இருந்தேன். பெற்று இருக்கிறேன் அப்படின்னா ஹேவ், ஐ ஹேவ் அப்படின்னா பெற்று இருக்கிறேன், ஐ ஹேட் அப்படின்னா பெற்று இருந்தேன். அப்போ இதோட அர்த்தம் என்ன பொருள்படுது, நான் ஒரு தம்பியை அல்லது அண்ணனை பெற்றிருந்தேன் அப்படின்னு மாறுது. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ ஹேட் அ மீட்டிங் எஸ்டர்டே, நேற்று எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. he had beard and mustache, அவன் மீசையும் தாடியையும் பெற்றிருந்தான். இப்ப அவன்கிட்ட இல்ல, முன்னாடி இருந்துச்சு. ஐ ஹேட் இனஃப் மணி, நான் போதுமான அளவு பணத்தை பெற்று இருந்தேன். ஐ ஹேட் அ பைக், நான் பைக்கை பெற்று இருந்தேன். இப்போ அப்போ ஹேவ் அப்படிங்கிறதுக்கு பெற்றிருத்தல் மட்டும்தான் பொருளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்னொரு ஒரு பொருளும் இருக்கு. அது என்ன பொருள் அப்படின்னா உணவை உட்கொள்ளுதல். உணவை உட்கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கும் ஹேவ் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். இங்க பாருங்க, சீக்கிரமா உணவை சாப்பிடு அப்படிங்கறத தான் இங்க நான் எழுதியிருக்கேன். நான் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க, ஹேவ் யோர் டின்னர் சூன். இதே இடத்துல ஈட் யோர் டின்னர் சூன் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். ஈட்டுக்கும் ஹேவுக்கும் ஒரே அர்த்தம் தான். இப்போ உணவு உட்கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள் கொண்டு ஹேவ் யூஸ் பண்ற சென்டென்சஸ் நான் இங்க போட்டு காட்டியிருக்கிறேன். ஒன்னொன்னா பேசலாம்.
ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒருவேளை நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க அப்படின்னா, உங்க குழந்தைங்க கிட்ட, ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நீங்க போய் சாப்பிட்டுட்டு, போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு 2:30 மணிக்குள்ள திரும்பி வாங்க அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹேவ் யுவர் லஞ்ச். ப்ளீஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தயவு செய்து, இல்ல கொஞ்சம் பொலைட்டா சொல்ற மாதிரி. ஹேவ் யுவர் லஞ்ச் அப்படின்னா உணவை உட்கொள்ளுங்கள். அண்ட் அப்படின்னா மற்றும். ரிட்டர்ன் பேக் திரும்பி வாங்க. பை 2:30 2:30 மணி போல திருப்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த சென்டென்ஸ். அடுத்தது பாருங்க. யாராவது உங்ககிட்ட ஹேட் யூ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹேவ் உடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஹேட். முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல ஹேவ் வந்து பெற்றிருத்தல் அப்படிங்கிற பொருள்ல இருந்துச்சு. ஹேட் என்னவா இருந்துச்சு? பெற்றிருத்தலுடைய பாஸ்ட் டென்ஸ். பெற்றிருந்தேன், பெற்றிருந்தார் அப்படி இருந்துச்சு. இந்த இடத்துல ஹேவோட பொருள் உணவை உட்கொள்ளுதல். அப்ப ஹேடோட பொருள் என்னது? உட்கொண்டு முடித்து விட்டாயா, அந்த சாப்பிடுறது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அத ஹேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹேட் யூ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உணவை உட்கொண்டு முடித்து விட்டாயா அப்படின்னு அர்த்தம். ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா உணவை உட்கொள், இப்போ போய் சாப்பிடு அப்படின்னா ஹேவ். ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சாச்சா அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஹேவுக்கும் ஹேடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். மூணாவதா ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கிறேன். யாராவது உங்களை பார்த்து ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லலாம்? ஐ ஆல்ரெடி ஹேட் மை டின்னர். ஐ ஆல்ரெடி ஹேட் மை டின்னர் அல்லது பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலா இங்க டைப்பிங் எரர். ஐ ஆல்ரெடி ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். நான் ஏற்கனவே சாப்பிட்டு முடித்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். நாலாவதா கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஆம் ஹேவிங் மை டின்னர். இதுக்கு என்ன பொருள்? ஐ ஆம் ஹேவிங் மை டின்னர். ஆம் ஹேவிங் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் உணவை உட்கொண்டு கொண்டு இருக்கிறேன். உணவை இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதா இதுக்கான பொருள். கேன் ஐ டாக் டு யூ லேட்டர்? நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசட்டுமா? இதுதான் இதோட பொருள். ஸோ இந்த ஷீட்ல இருக்கிற எல்லாத்துலயுமே ஹேவ் உடைய பொருள் என்ன அப்படின்னா உணவை உட்கொள்ளுதல் அப்படின்னு பொருள். இப்போ நான் கொஞ்சம் சென்டென்ஸ் பெருசாக்குறேன். என்கிட்ட ஒரு பைக் இருக்கு ஆனா அவகிட்ட கார் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ்ல எப்படி சென்டென்ஸ் அமைப்பீங்க? எப்பவும் போலதான். ஸ்டெப் 1 என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்றது தெளிவா சொல்லுங்க. என்னிடம், நார்மல் லோக்கல் லாங்குவேஜ்ல பார்த்தா என்கிட்ட ஒரு பைக் இருக்கு ஆனா அவகிட்ட கார் இருக்கு. இதுதான். இதை ஃபர்ஸ்ட் தூய தமிழ்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. என்னிடம் பைக் இருக்கிறது ஆனால் அவளிடம் கார் இருக்கிறது. இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன பண்ணுவீங்க? எல்லா வார்த்தையும் கன்வெர்ட் பண்ணுங்க. என்னிடம் பைக்கு இருக்கிறது. என்னிடம் ஐ, பைக்கு பைக்கு தான். இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? பெற்றிருக்கிறேன். என்கிட்ட ஒரு பைக் இருக்கு அப்படின்னா நான் பெற்றிருக்கிறேன்னு தானே அர்த்தம். அப்ப அந்த இருக்குங்கிறதுக்கு என்ன பண்றீங்க? ஹேவ் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. ஆனால், ஆனால்னா என்னது? பட்டு. அவளிடம், அப்ப அவள், ஷீ போட்டுக்கிறீங்க. கார், ஸோ கார் எடுத்து எழுதிக்கிறீங்க. பக்கத்துல இருக்கிறது. இது அவள்ங்கிறதுனால இருக்கிறதுக்கு என்ன போடுவீங்க? ஹேஸ் போடுவீங்க. எல்லாத்தையும் போட்டுட்டீங்களா? இப்போ ஸ்டெப் 3 வாங்க. ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருக்கிற எல்லா வார்த்தையும் முன்ன பின்ன அரேஞ்ச் பண்ணணும். எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? எப்பவும் போல முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? ஆனால் அப்படிங்கிற வார்த்தை என்னது இங்கிலீஷ்ல? கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்னா என்னது? ரெண்டு வாக்கியத்தை இணைக்கிற இணைப்பு சொல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சென்டென்ஸ்ல கன்ஜங்ஷன் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கன்ஜங்ஷனுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு வாக்கியம், கன்ஜங்ஷனுக்கு பின்னாடி இருக்கிறது இன்னொரு வாக்கியம். விச் மீன்ஸ் உங்ககிட்ட ரெண்டு தனித்தனி வாக்கியம் இருக்க போது அந்த ரெண்டு வாக்கியத்தையும் இடையில இணைக்கிறதுக்கு ஒரு இணைப்பு சொல் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ரெண்டு வாக்கியம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்?
முதல் வாக்கியத்துக்குள்ள சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அத எடுத்துக்கணும். 2வது வாக்கியத்துக்கு இன்னொரு சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு 2த்தையும் 2 சென்டென்ஸா அமைச்சு நடுவுல அந்த பட்ட தூக்கி போடணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, இது மைண்ட்ல வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுங்க, என்னிடம் பைக் இருக்கிறது அப்படிங்கறது ஒரு தனி சென்டென்ஸ். ஐ ஹாவ் அ பைக். ஆனா அவகிட்ட கார் இருக்கு. ஷீ ஹாஸ் அ கார் அப்படின்னு எழுதுங்க. அவ்வளவுதான். ஒரு பெரிய சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சதுன்னா மட்டும் இவ்வளோ பெரிய சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம் ஈஸியா. இப்போ கொஞ்சம் பெருசா ஒரு பேராகிராஃப் மாதிரி ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணலாம். ஐ ஹேட் அ கார். நான் ஒரு காரை பெற்றிருந்தேன். பட் ஆனால் ஆஃப்டர் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு ஐ ஹாவ் அ பைக் நவ். இப்போ என்கிட்ட ஒரு பைக் இருக்கிறது. இருக்கிறதுங்கிறதுனால தான் நாங்கள் ஹேவ் போட்டிருக்கேன். அடுத்தது ஐ டிட் நாட் ஹாவ் அ கார் இன் 2020. 2020ல என்கிட்ட கார் இல்ல. ஐ ஹேட் அ கார் இன் 2021. 2021ல நான் ஒரு காரை பெற்றிருந்தேன். அண்ட் ஐ சோல்ட் இட் இன் 2021. 2021ல நான் அதை வித்துட்டேன். அண்ட் நவ் இப்போ ஐ ஹாவ் அ பைக். இப்போ என்கிட்ட பைக் இருக்கு. இதுல நீங்க நல்லா அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, எல்லா இடத்துலயும் பெற்றிருந்தேன்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ற இடங்க அத்தனையிலயும் ஹேடு போட்டாச்சு. இப்போ பிரசன்ட் என்ன பெற்றிருக்கிறீங்களோ அதை குறிக்கிறதுக்கு ஹேவ் போட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். ஒரு இடத்துல பெற்றிருக்கவில்லை, பெற்றிருக்கிறேன் அப்படின்னா ஹேவ், பெற்றிருக்கவில்லைனா டிட் நாட் ஹேவ். அவ்வளவுதான். பெற்றிருந்தேன் அப்படின்னா ஹேட், பெற்றிருக்கவில்லை அப்படின்னா டிட் நாட் ஹேட். அதுதான் இந்த 2வது வாக்கியத்துல யூஸ் பண்ணிருக்கிறேன். ஐ டிட் நாட் ஹேட் அ கார் இன் 2020. அவ்வளவுதான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எனக்கு 3 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஐ ஹாவ் அ மீட்டிங் அட் 3 PM. டு யூ ஹாவ் எனி மீட்டிங் டுடே? உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு மீட்டிங் இருக்கிறதா? நாளைக்கு மீட்டிங் இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன், டு யூ ஹாவ் எனி மீட்டிங் டுடே அப்படின்னு கேட்குறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வச்சு சொல்றேன். ஐ ஹேட் அ பார்ட்டி லாஸ்ட் நைட். நேற்று ராத்திரி ஒரு பார்ட்டி இருந்துச்சு. சின்ஸ் ஐ ஹாவ் அ மீட்டிங் டுமாரோ. நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருப்பதனால். சின்ஸ் அப்படின்னா இருப்பதனால் அந்த மாதிரி. ஐ ஹாவ் அ மீட்டிங் டுமாரோ. ஐ கேம் ஹோம் early. நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன். நேற்று நைட் எனக்கு ஒரு பார்ட்டி இருந்துச்சு. நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் இதோட அர்த்தம். இப்போ செல்ஃப் எவாலுவேஷன் டைப். இங்க நான் 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 5 கொஸ்டினுமே டே டு டே லைஃப்ல ரொம்ப காமனா ஹேவ், ஹேஸ் அதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணுவோமோ அது பத்தின 5 சென்டென்சஸ். இந்த வீடியோ ஃபுல்லா நல்லா புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியும். அண்ட் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் கரெக்டான ஆன்சர்ஸை ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இதையும் தாண்டி இந்த செக்ஷன்ல உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட மெயில் ஐடியை கீழே ட்ராப் பண்ணுங்க. நான் நிறைய ப்ராக்டிஸ் செட்ஸ் அனுப்புறேன். Finally, if you like this content, please hit on that like button. Do share with your friends and do not forget to subscribe to this channel. I'll catch you in another video. Thank you.